அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி ஒரே கோவிலில் பெருமாள், சிவன், பைரவர் 3 ஸ்தலங்களும் இங்கே அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு பூஜை செய்யும்போது அங்குள்ள பட்டாச்சாரியர்கள் ஒரு கேள்வி கேட்பார்கள். குறை ஏதும் இருக்கிறதா பக்கத்தில் என்று கேட்பார்கள். அது பெருமாளே கேட்பதாக ஒரு ஐதீகம். என்னவென்றால், அருகிலே சிவன் ஸ்தலம் இருக்கிறது. இங்கு பெருமாளுக்கு பூஜை செய்யும்போது பெருமாள் சிவனுக்கு ஏதோ குறை இருப்பதாக ஐதீகம், ஒரு கேள்வி கேட்பதாக ஐதீகம் இருக்கிறது. அங்கு குறை ஏதும் இல்லை என்று பதில் வந்தால் பெருமாள் அதை ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. அப்படி குறை இருந்தால் அவர்கள் சொல்வார்கள், அது உடனே சரி செய்யப்படும். இப்படி சிவனும் ஹரியும் கலந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கோவில். இது மட்டும் இல்லாமல் இப்போது தான் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி இருக்கிறது. இங்கு உள்ள பைரவர் கோவிலில்தான் ஒரு பயங்கரம் நடக்கிறது. என்னவென்றால், தினமும் 24 மணி நேரமும் பைரவர் மூச்சு விடுவதாகவும், அவர் விடும் மூச்சு காற்றில் அருகில் உள்ள தீபங்கள் அனைத்தும் ஆடுவதும் அசைவதுமாக இருக்கிறது. மூச்சு மனிதர்கள் விட்டால் எப்படி அந்த தீபம் ஆடுமோ அதே போல் ஆடுவதைக் கண்டு பக்தர்கள் மிரண்டு போயிருக்கிறார்கள். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த கோவிலை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். சரி, இந்த கோவில் எங்கே இருக்கிறது, இதில் எப்படி செல்ல வேண்டும் என்பதை பற்றி நாம் முதலில் பார்த்துவிடுவோம். திருநெல்வேலி மாவட்டம், அதாவது நெல்லை மாவட்டத்தில் அருகே, அதாவது நெல்லை மாவட்டத்திலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் அளவுக்கு திருக்குறுங்குடி கால பைரவர் கோவிலாகும். திருக்குறுங்குடி பைரவர் கோவிலாகும். நீங்கள் கூகுளில் இதை டைப் செய்தாலே உங்களுக்கு தெளிவாக அந்த முகவரி வந்துவிடும். இந்த கோவிலில் சிவனும் பெருமாளும் பைரவும் இருப்பது மிக விசேஷமானது. பெருமாள் கோவிலில் பைரவர் இருப்பது என்றது எங்கேயுமே இல்லை. சிவன் கோயில் பைரவர் இருப்பார், ஓகே. ஆனால் பெருமாள் கோயில் எப்படி பைரவர்? இதுதான் இங்கு உள்ள பெரிய ஒரு ஒற்றுமையாகும். இந்த ஸ்தலம்தான் நமது இந்து மதத்துக்கு பெரிய ஒரு ஒற்றுமையை நமக்கு காண்பிக்கிறது. ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதன் வாயில் மண்ணு என்று சொல்வார்கள். அதை இங்கே தான் நாம் காண முடியும். ஏனென்றால் சிவனும் பெருமாளும் ஒற்றுமையாக இங்கு ஒரே ஸ்தலத்தில் ஒரே கோவிலில் அமைந்து இருக்கிறார்கள். பெருமாளுக்கு பூஜை செய்யும்போது அங்கு உள்ள பட்டாச்சாரர்கள் பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலை நோக்கி கேட்பார்கள், அங்கு குறை எதுவும் உள்ளதா என்று கேட்பார்கள். இது பெருமாளை நேரடியாக கேட்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. குறை ஏதும் இல்லை என்று சொன்னார்கள். மீண்டும் பூஜையை முடித்துவிட்டு பக்தர்களுக்கு அவர்கள் அருள் பாலிப்பார்கள். ஒருவேளை குறை என்றால் அது என்ன குறை என்றை கேட்டு உடனே ஆராய்ந்து உடனடியாக அதை நிவர்த்தி செய்யப்படும். இப்படி சிவனும் பெருமாளும் நேரடியாக மனித ரூபத்தில் பேசிக்கொள்ளும் ஒரு வித்தியாசமான கோவில்தான் இந்த திருக்குறுங்குடி பைரவர் கோவிலாகும். இந்த 2 பேரையும் தரிசனம் செய்துவிட்டு பெருமாளையும் சிவனையும் சேவித்துவிட்டு அங்கே நீங்கள் அப்படியே திரும்பி சென்றால் ஒரு பைரவர் இருக்கிறார். இந்த பைரவரிடம்தான் நமக்கு சற்று நடுங்க செய்கிறது. என்ன காரணம் என்றால், பைரவர் 24 மணி நேரமும் மூச்சு விடும் ஒரு பயங்கரம். எப்போதும் பைரவர் இங்கு மூச்சு விட்டு கொண்டே இருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. அதை பலரும் கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன், அதை நீங்களே சென்றாலும் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த பைரவர் விடும் மூச்சில் அந்த காற்று தெளிவாக அந்த விளக்கெல்லாம் அணைவதை நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் அந்த விளக்குகள் சரியாவதையும் பார்க்கலாம். பைரவர் மூச்சை விடும்போது அந்த காற்றில் விளக்குகள் அசைவதும், திரும்பவும் மூச்சை இழுக்கும்போது அந்த விளக்குகள் நேர்கோட்டுக்கு வருவதும், இப்படி அணைவது போல ஒரு தோரணையும், மீண்டும் சரியாவது போல ஒரு தோரணையும், அதை தினசரியும் நீங்களும் சென்று பார்க்கலாம். இந்த ஸ்தலத்துக்கு சென்று பெருமாளிடமோ சிவனிடமோ பைரவரிடமோ நீங்கள் வைக்கும் கோரிக்கை உலகத்தில் உள்ள எல்லா கோவிலுக்கும் சென்று வைத்ததின் பலனை கொடுக்கும். அவ்வளோ சக்தியம். உடனடியாக ஒரு நொடி பொழுதில் இங்குள்ள பைரவர் உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதாக ஐதீகம் இருக்கிறது. என்னவெல்லாம் தீர்ப்பார் என்றால் எதுவும் சொல்வதற்கில்லை. காரணம் என்னவென்றால், எல்லா பிரச்சனையும் தீர்க்கும் சக்தி இந்த கோவில் உள்ள பைரவருக்கு உண்டு. நோய், கடன், எதிரி, மாந்திரிக பிரச்சனை,
செய்வினை பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்யும் சக்தி இந்த ஈஸ்வரனுக்கு உண்டு. சகல பிரச்சனைகளை தீர்த்து வரங்களையும் வளங்களையும் நிம்மதிகளையும் அளிப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. எப்போதும் விடாமல் மூச்சு விடும் இந்த பைரவரால் நீரோட்டமாகவும் அவர் நம்முடன் பேசுவதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. உங்கள் குறையை சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள், உடனே தீர்த்து வைப்பார். சென்று வழிபடுங்கள், வளமுடன் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.